ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ மாங்காய் ஊறுகாய் வந்து தாளிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க மாங்காய் வந்து எடுத்து இது லாஸ்ட் இயர் வந்து பண்ணது. இப்போ வந்து மாங்காய் மரத்தில் பூலாம் வச்சுருக்கு. இது லாஸ்ட் இயர் அறுத்ததில் ரெடி பண்ண வத்தல். இது வந்து உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்தது. இப்போ வந்து இதை நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு தாளிக்க வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், அதோடு பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயத்தூள், எண்ணெய், அதுக்கப்புறம் தாளிக்கிறது கடுகு, உளுந்து, இதை வச்சு தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டோம். இது வந்து கடலெண்ணெய், நல்லா வந்து காயுது எண்ணெய். இப்போ வந்து கடுகு உளுந்து வந்து போட்டாச்சு, நல்லா வந்து பொரியுது. இதோட பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்தாச்சு. மிளகாத்தூள், கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். இதோட சேர்த்து நம்ம மாங்காய் வத்தலை வந்து ஆட் பண்ணணும். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து மாங்காய் வத்தலை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நல்லா கிண்டி விடுங்க. காரம், உப்பு போட வேணாம். உப்பு ஆல்ரெடி வந்து நம்ம மாங்காவிலே போட்டு தான் ஊற வச்சு வத்தல் போட்டிருக்கிறது. இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கெடாமல் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஓரளவு சுண்டி வந்ததுனால நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இது அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா டப்பாவில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஊறிடும். ஏன்னா இப்போ வத்தல் அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடனே வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். கொஞ்சம் ஊறிடுச்சு அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக வந்துடும். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சினா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.